पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम् नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारतशैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहिनी कर्णेन वेलाकुला अश्वत्थामविकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोतीर्णा खलु पाण्डवरणनदी कैवर्तकः केशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेशरं हरिकथा सम्बोधनाबोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुवन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनो यस्यान्तं न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः। सर्वधर्मान् परित्यज्य मामेकं शरणं व्रज अहं त्वां सर्वपापेभ्यो मोक्षयिष्यामि मा शुचः। नमस्कारं मामा। Thank you, Ma. Thank you. So, continuing our interactional session from last week, we have few more speakers, and I start with Meera Shasta. Meera. Meera. வரேன் மாமா. இல்ல வீடியோ வேண்டாம் மாமா. போன வாரம் ரொம்ப அழகா பேசினா நிறைய பேர் எல்லாருமே. நீங்க பேசணும், நீங்க வீடியோ போடுங்க. அப்படியா? Then you can mute it afterwards. Okay. Okay. ஹரி ஓம். என்னை பொறுத்த வரைக்கும் அக்கார்டிங் டு மீ வாட் ஐ ஃபீல் இஸ் அந்த அமானித்துவம் அடம்பித்வம் அது ரெண்டை ஃபாலோ பண்ணினாலே அது நம்மளோட கேரக்டர்ல ஒரு ரொம்ப நல்ல ரிஃபைன்மெண்ட்டை கொண்டு நம்மள தானே ஒரு மார்க்கத்துல கூட்டின்னு போய் நல்லபடியா நமக்கு முக்திக்கு வழி காட்டும் அப்படின்னு என்னோட அபிப்பிராயமா இருக்கு. அதாவது அமானித்துவம் அடம்பித்வம்ங்கிறதே ஹியூமிலிட்டி, ஹம்பிள் நேச்சர். அதுக்கப்புறமா
சிம்பிளிசிட்டி, எளிமை, வாழ்க்கையில எளிமையை கடைபிடிக்கிறது, டம்பம் இல்லாம இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து ஹம்பிளா சிம்பிளா இருக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த 2 இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணினோமானாலே மனசுல என்ன ஆறுதுன்னா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வருது. அதாவது இது வந்து இட் ஆட்டோமேட்டிக்கலி லீட்ஸ் டு பக்தி. ஏன்னா நம்ம எப்ப அம்பளா இருக்கோமோ அப்ப அந்த அகங்காரம் போயிடுறது. அகங்காரம் போறதே நம்ம பண்ணினோம் நமக்கு தோன்றது இல்லை. நம்ம வந்து ஏதோ பகவான் செயல்ல ஏதோ நல்லபடியா நடந்திருக்குப்பா அப்படின்னு தான் நினைச்சுக்கிறோம் நம்ம. ஸோ அந்த அமானித்துவம், கர்வம் இல்லாம ஹம்பிளா இருக்கிறது, அது ஒரு ரொம்ப பெரிய குணம். அதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கடைபிடிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணும். அதுக்கப்புறமா டம்பம் இல்லாம எளிமையான வாழ்க்கை, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எளிமையான வாழ்க்கை, நம்மளோட ஃபேமிலியில டியூட்டிஸை பண்ணிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இது பண்ணிட்டு நம்ம இருந்தாக்க இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி பக்திக்கு லீட் பண்ணும். பக்தி வரத்தே நமக்கு என்ன ஆயிடுறது மனசுல, நம்ம இந்த 2 நேச்சரும் நமக்கு கூட இருக்கிறதுனால மனசுல வந்து ரொம்ப நமக்கு ஸ்ட்ராங்கா என்ன தோண ஆரம்பிச்சுடுறதுன்னா, நான் எதையுமே நான் பண்ணலை, நான் கர்த்தா இல்லை, நான் வந்து பகவான் தான் எல்லாத்தையும் என் மூலியமா பண்ண வைக்கிறார். ஏதான ஒரு நல்ல காரியம் ஆனா கூட அது என் மூலியமா ஆறுது, நான் மூலம்தானே ஒழிய நான் வந்து கர்த்தா கிடையாது அப்படிங்கறது நமக்கு மனசுல வந்து நன்னா பதிஞ்சு விடுறது இந்த பக்தி வந்துடுத்துனா. அப்போ இது இந்த நேச்சர் நமக்கு மனசுல வந்துடுத்துனா, இந்த தாட் நமக்கு மனசுல வந்துடுத்துனா, நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே பகவானோட கிருபையில பகவான் என் மூலியமா பண்ணிக்கிறார் அப்படிங்கிற தாட் வந்துட்டாக்க நமக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னாக்கா, இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் சீக்கருக்கும் இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். என்ன அட்வான்டேஜ்னாக்க நமக்கு வந்து கர்வமும் வராது, கில்ட்டும் வராது. 2 விதத்திலயும் we are benefited. அதாவது நமக்கு கர்வங்கிறதே ஏதான ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி யாரானு ஒருத்தருக்கு வேலை பண்ணி வச்சோமானாக்க அவன் நாளைக்கு பெரிய சீட்ல உட்காந்துட்டு நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சு எல்லாம் பண்ணினாக்க நமக்கு வந்து நான் தான் அவனுக்கு வேலை பார்த்து கொடுத்தேன் தெரியுமோ இல்லையோ, அந்த நாள்ல கஷ்டப்பட்டு இருந்தான், நான் தான் அவன்கிட்ட சொன்னேன், இவாள்கிட்ட போய் பேசின உடனே அவனுக்கு வேலை கிடைச்சிடுத்து, இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க அவன் என்னாலதான் அப்படிங்கறதும் நமக்கு வராது. ஏன்னாக்க இல்ல அதே சமயத்துல அந்த கம்பெனி அவன் சேர்ந்து ஒரு 4 வருஷம் நன்னா இருந்தான், அதுக்கப்புறமா அந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டா, இப்ப திண்டாடுறான் அப்படிங்கறத நமக்கு துக்கமா இருக்கும் மனசுக்கு. ஐயோ பாவம் அந்த பிள்ளை என்ன இப்படி கஷ்டப்படுறது அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டிக்கலாம், அந்த பிள்ளை திருப்பி நல்லபடியா நல்ல கம்பெனில சேர்ந்து நன்னா ஆகணும்னு வேண்டிப்போம். அதே மாதிரி ஏதோ பகவான் கிருபையில அவனுக்கு நல்ல கம்பெனில ஒரு வேலை கிடைச்சிருக்கான், அப்பாடா நல்லவளேப்பா, இந்த பிள்ளை நம்ம சொல்லி அந்த பிள்ளைக்கு திண்டாட்டம் வரலையே அப்படின்னு நமக்கு ஒரு நிம்மதி ஆயிடும். அப்புறம் வந்து கில்ட்டும் வராது. சரி அவனோட கர்மா சேர்ந்தான், அந்த சமயத்துல இந்த மாதிரி கம்பெனியை மூடிட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்னு. சோ கில்ட்டும் வராது, கர்வமும் வராது. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நமக்கு. நம்ம இந்த மாதிரி அகர்த்தாவா இருந்துட்டோமானாக்க, நான் கர்த்தா இல்லை, அந்த கீதையிலேயே வருதே ஒரு ஸ்லோகத்துல, அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்னியத்தே அப்படின்னுட்டு. அகங்காரம் பிடிச்சவன் தான் நான் பண்ணினேன்னு நினைச்சுப்பனே வழிய, அதை அகங்காரம் இல்லாத பகவானை நம்புறவன் நான் பண்ணினேன்னு ஒரு நாளும் நினைக்க மாட்டான். எந்த ஒரு காரியத்தையும் நான் பண்ணினேன்னு நினைக்க மாட்டான். பகவத் கிருபையில என் மூலியமா ஏதோ நடந்திருக்கு, நல்ல காரியம், சந்தோஷம், அது வரைக்கும் பகவானே எப்போதும் எனக்கு இப்படி பிளஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் விட்டுடுவான். ஸோ அதனால இது ஒரு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ். இது நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் நமக்கு தெரியறது நிஜமாவே அதுல எவ்வளவு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. மனசு லைட்டா ஆயிடுறது. ஏன்னா நமக்கு வந்து கர்வமும் இல்லை, அகங்காரமும் இல்லை, அதே சமயத்துல நமக்கு கில்ட்டும் இல்லை, அகங்காரமும் இல்லைங்கிறது நமக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு இது. ஸோ அதனால இதை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். முதல்ல இதை வந்து பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தோன்றது. அப்புறம் அதுக்கு அடுத்தாப்புல குரு வாக்கிய பரிபாலனம் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு இதுல நம்ம வந்து ஒரு குருவை வந்து எப்போதுமே சொல்லுவா, பெரியவா சொல்லுவா, நீ வந்து குருவை தேடி போறதில்லை, அவர் தான் ஒன்ன அக்செப்ட் பண்ணிக்கிறார், அவர் தான் ஒன்ன தேடி வராரும்பா. அது ரொம்ப உண்மைன்னு எனக்கு தோணும். ராமகிருஷ்ணா மடத்துக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து நிச்சயமா அந்த பகவானோட அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதே, ராமகிருஷ்ணரோட புக்ஸ் எல்லாம் படிக்கிறதே, அவரோட காஸ்பல் எல்லாம் படிக்கிறதே நிச்சயமா தோணும், ஐயோ எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை இவ்வளவு சுலபமா சொல்றாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அதனால குரு வாக்கிய பரிபாலனம் அவர் சொல்றதுதான், பகவான் ஒண்ணுதான் சத்தியம், பகவான் ஒருத்தர் வந்து உனக்கு நீ
நீ இருக்கிற வரைக்கும் பகவான் இருப்பார் உன் கூட. வேற எந்த உறவை நீ நம்பினாலும் அந்த உறவு வந்து உன்னை நடுவுல விட்டுட்டு போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ பகவானை மட்டும் நம்பு. பகவானை நம்பினையானா அவர் கடைசி வரைக்கும் உனக்கு துணை இருப்பார். நீ இருக்கிற வரைக்கும் அவரும் எப்போதும் இருப்பார் உன் கூட அப்படின்னுட்டு. அது மாதிரி பகவான் தான் ஒண்ணுதான் சத்தியம், வேற எல்லாம் அசத்தியம், வேற எல்லாமே அசத்தியம். பகவான் ஒருத்தர் தான் சத்தியம். அவரை மட்டும் எப்போதும் நினைச்சுக்கோ. புத்தியை வந்து ஒழுங்கா வச்சுக்கோ. சாலிட்யூட்ல இரு. சாலிட்யூட்ல இருந்தாதான் மனசு வந்து கொஞ்சம் லயிக்கும் அப்படிம்பார். எப்போதும் மனுஷாலோட பழகிண்டு இருந்தாக்க எப்போதுமே இந்த மெட்டீரியல் திங்ஸ்லயே புத்தி போகும். எப்போதும் கேளிக்கைகள்லயே புத்தி போகும். எங்க போயிட்டு வரலாம், என்ன பண்ணலான்னே புத்தி போகும். அதனால கொஞ்சம் சாலிட்யூட்ல அப்பப்போ சாலிட்யூட் பிராக்டிஸ் பண்ணு அப்படிம்பறவர். சோ அந்த மாதிரி அதே மாதிரி வைராக்கியமும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவர் சொல்லுவார். வைராக்கியம் வந்து பக்தியிலேருந்து வரணும். நம்ம வந்து அவர் வேடிக்கையா சொல்லுவார், பல்லு போனவன் வந்து நான் இப்பெல்லாம் முறுக்கு சாப்பிடுறது இல்ல, எனக்கு முறுக்க விட்டுட்டேன் அப்படின்னாக்கா அது வந்து சரியான வைராக்கியம் கிடையாது. உனக்கு பல்லு போயிடுத்து முறுக்கு சாப்பிட முடியாது, முறுக்க விட்டுட்டேங்கிறான். சோ இதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல அப்படிங்கிறவர். அந்த மாதிரி பக்தி வந்து இது வந்து இம்பர்மனன்ட், இது வந்து பர்மனன்ட் இல்லை. இதுல எனக்கு புத்தி போக வேண்டாம். எனக்கு வந்து எது பர்மனன்ட்டோ எனக்கு அதுலதான் எனக்கு புத்தி போகணும் அப்படின்னு நீ ரியலைஸ் பண்ணி நீ வந்தாயானாக்க உனக்கு வந்து அது உண்மையான வைராக்கியம். அந்த வைராக்கியத்தை வச்சுக்கோ அப்படிங்கிறவர். சோ அந்த மாதிரி குரு வாக்கிய பரிபாலனம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா ஆர்ஜவம், நம்ம ஒண்ணு பேசுறது ஒண்ணு பண்றது அப்படின்ட்டு பண்ணினாக்க மனுஷாளுக்கும் நம்ம மேல ஒரு ஃபெய்த் இருக்காது. ஐயோ வரேன் சொல்லுவா, நான் வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி அது சின்ன விஷயம் அது. பட் ஜென்ரலி எப்போதுமே நம்ம என்ன சொல்றோமோ அதே மாதிரி நம்ம ஓரளவுக்கு நம்ம நடந்துக்கணும். வேர்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு கோஆர்டினேஷன்ல இருந்தாவே ரொம்பவே நல்லது. அப்புறம் கிளென்லினஸ் பத்தி நிச்சயமா பகவானோட இதுல தினமே ஒரு மாதிரி எல்லா பூஜை ரூமை கிளீன் பண்ணிட்டு தான் படுத்துக்கிறது அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கணும் நம்ம. அதே மாதிரி அங்க பூஜை ரூம்ல ஒரு விளக்கேத்தி ஒரு இது பண்றதே அங்க சுத்தத்தை இருந்தா தான் மனசும் சுத்தமா இருக்கும், உடம்பும் சுத்தமா இருக்கணும். குளிச்சுட்டு தான் பூஜை பண்றது அப்படின்னு ஒரு இது வச்சுட்டு இருக்கோம்னாக்க இன்னைக்கு பரவாயில்ல, இன்னைக்கு காத்தாலேயே நான் பூஜை பண்ணிடுறேன், அப்புறமா சாயங்காலம் குளிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்க வேண்டாம். சோ பாஹ்யாந்தர் சுச்சி அந்தர் சுச்சி ரெண்டுமே ரொம்ப முக்கியம். அதை ரெண்டையுமே ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து எந்த இதுல வேணா டிசையரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். டிசையரை கம்மி பண்ணிட்டாதான் நம்மளால வந்து இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய ஏகப்பட்ட நமக்கு இஷ்டங்களும் இதுவும் மனசுல ரொம்ப இருந்துதானாக்க நம்மளால எந்த வயசானாலும் அதனால என்ன எல்லாரும் அனுபவிக்க போறேன் அப்படின்ட்டு ரொம்ப கண்டபடி மனசு போனாக்க நீ கேரக்டர்லாம் நல்லவனா இருக்கலாம், நல்லவளா இருக்கலாம். ஆனாக்கா மனசுல ரொம்ப ஆசைகள் வளர்ந்துடுத்துனா அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும்னு நமக்கு பகவானை நினைக்கிறதுக்கு டைம் இல்லாத ஆயிடும். அதனால மனசை நிறைய கண்ட்ரோல் பண்ணி போறோம். இது வரைக்கும் எல்லாம் நல்லா வாழ்ந்திருக்கோம், இது வரைக்கும் போறோம், பகவான் இனிமே மனசை வந்து நல்ல விதத்துல விடட்டும் அப்படின்னுட்டு ஒரு பிரார்த்தனை நம்ம வச்சுண்டு இதுவா இருக்கலாம். அது வைராக்கியமா இருந்து ஈகோலெஸ்ஸா இருந்து நம்ம வந்து பகவான் அதான் இந்த ஒண்ணு நினைச்சுட்டா போறோம். நான் கரெக்டா எதுக்குமே இல்லை அப்படிங்கறத நினைச்சுட்டாலே எல்லாமே பகவான் பண்றாருங்கிற அந்த புத்தி வந்து ரொம்ப 100% ஜெனுவினா வந்துட்டாக்க நமக்கு வந்து ரொம்ப பகவான் நமக்கு மனசு லைட் ஹார்ட்டடா ரொம்ப சந்தோஷமா சௌக்கியமா இருக்கும். நல்ல விதத்துல மனசு போகணும் அப்படின்னு வேண்டிட்டு நான் இந்த பேச்சை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாமா. வெரி நைஸ், வெரி வெல் presented. Thank you. Thank you mama. Okay, now Dr. Girija. Namaskaram both mamas. Can you hear me? Yes. Namaskaram to both mamas and all the devoted and learned people in this group. And last week itself, everyone showed their means I was floored by their knowledge and expressions, and I don't know how much I will be able to express myself, but still it's a small effort from me. Okay, so everyone has talked so much, even Meera Mami also has spoken, but I just wanted to touch a few things which I liked and some qualities. So these are Krishna. These are spoken by Krishna, Lord Krishna, and they are
just practices which we have to do. They are not the qualities. See, if everyone expects that you should have these qualities, then they will say, "Oh, I don't have this quality. I'm not going to be this." No, if you want to go into the spiritual path, then you have to have these practices. You have to practice these things so that it'll help you in guiding. So everyone has spoken about humility and adambatvam and all that. So I just wanted to put a word about humility. Humility, you can be submissive, everything, but don't be a doormat. Don't be a doormat, but see goodness in others. That is humility. So, and this is what is to be told. And I want to talk on ahimsa, which I somehow liked it because adile enna it's we actually the biggest example is Gandhiji. So it's very interesting snippet Nochur Venkataraman, Sri Nochur Venkataraman has told in his book that when Gandhiji, everyone knows he wears a cloth and this thing, a langot and all that, and a small cloth around lines and a cloth around his shoulders. So he wanted to go to north-west frontier area that is near Khyber Pass, and is supposed to be a very hilly place and lots of it's very cold area. And those people who stay there, they are all Pathans, and they are very crude people. They don't know, means they are always ready to fight, tit for tat type of people. They only carry weapons, and they don't have any compassion for people. They just fight. So once Gandhiji wanted to go to that place and meet the leader there. So everyone said, please don't go. It is not this thing. They will kill you. So he said, ahimsa, how can they kill me? I will teach them how to fight. They will fight with you. So he said, I will fight with them. I will, let me go and fight. So everyone said, how? You don't know how to fight. You have nothing with you. He said, I know how to fight. Leave me. And he, with stubbornness, he goes there. And those people were surprised. They all came with guns and knife and all that. And they said they saw this thin man, standing, and they were surprised. They said, why have you come here? So he says, I have come to fight with you. So this people say, you have come to fight with us? He says, yes, I'm going to teach you how to fight. And they were laughing. So he said, fighting just shows that you are afraid. You are afraid. That is why. Ahimsa, fighting is only because you're afraid of the another person, or afraid of the animal, or afraid. That's why you try to kill that person. So you have to fight without violence. That is real fight. Without killing a person, you have to fight. That is which I really liked about Gandhiji. So this is what Nochur this thing, and those people were so enamored by his speech that one of them became, I think his name is Gafur, I think another Gandhi. So he became his disciple later on. So one of the stories which shows that ahimsa is not ahimsa is only fear. If you have no fear, you can live with happily. Even a snake crosses you, you will not be afraid. If an animal crosses you, because fearlessness is the main thing which helps you to live limitlessly, happily. And ahimsa doesn't mean that killing or beating people or something. Ahimsa means even by speech, by thought. All this is ahimsa. We appear to be very good with people, but inside the heart we think bad sometimes. So these are also ahimsa. Even gossiping. Nochur Venkataraman says, even gossiping is ahimsa. I'm sorry, I'm saying. Even gossiping is himsa. And I was surprised. I said,
we talk so much about people, oh, அவர் எப்படி இருக்காரு, இவர் எப்படி இருக்கார், and something or the other comes which is interesting. Everyone wants to know the interesting facts of other people. So this is also, we have to be beware of this fact that this is also himsa. So ahimsa is not limited to killing. It is even with words, thoughts, eyes, with all your senses, you have to become a ahimsa. So this is one point I wanted to say. Second is, I would like to talk about wait, I'll just put on a word. Anabhiswanga. Anabhiswanga means being free of all forms of mindness. This is one of the things which he has told. This is abhiswangaha, that the abhiswangaha, so it has to be, you have to be anabhiswangaha. Anabhishwankaha. Anabhiswangaha. So what is this? It is, I just want to tell you a small story about it, which my father-in-law used to tell me. So there was a rich man, and he had everything in his life, but he was sad somewhere, he was not happy the way the sons were growing. Generation gap, so he was finding it difficult to accept the changes in the sons and the daughter-in-laws and everything. So he was always sad. So he met a sadhu who was sitting near the Yamuna Tat, and in his own bliss. So this man used to go and talk to him. He used to say, don't worry, leave everything and come. Leave everything and come. You become a sannyasi. He said, no, not now, not now. Let me give me some more time. So after some time, one day, suddenly he was his 60th birthday or something. He finished this rich man, and suddenly he called that sadhu and told, okay, let's go. I'm ready to become a sannyasi. So the sannyasi said, oh, I'm so happy. Come on, let's go. And they both start walking. After some time, this sadhu realizes that he has forgotten his kamandalam. So he says, oh, wait for some time. I'll go get my kamandalam. So even that attachment you should not have. When you have left to become a detached person, then totally nothing of mind is important. That mindness of a person, we have to be totally detached. So this is something which my father-in-law had told, and I really like this. So we always said, my house, my things, my husband. So my husband part I'll tell later on. So these things, we should be totally detached. Nothing is yours. We have come here without anything, and we go back without anything. This is one of the main reasons. And now the last thing which I would like to tell, it's also a story which I would like to say. This is about attachment to the relatives and all. Like Graham, Nochur Venkataraman says, Graham is Andhakupam. It's like a well without any water. You you fall for this dark, you fall into this kupam, because attachment is the biggest, and everyone has gone through it, and everyone is going through it, is the biggest problem. I can tell you a small story about this. There was a boy who had his parents and his grandparents with him, and he had his grandparents used to dote on him. He used to be very much loved. So on his 10th birthday, his grandfather gave him a small purse with a Guru Ayappan picture inside, and he told him, keep this and you will always prosper in life. He was blessed. After some time, his grandparents died, so he just kept a picture of his grandparents. Then after some, he loved his mother very much. He thought that he cannot live without his mother, but mother died. Later on, his grandfather died. Later on, his father died.
So he kept his mother, father's picture. Before, means last is Krishna. After that, he kept his grandparents' picture. Then he kept his father, mother's picture. Then he went and he got married. So he was totally in love with his wife, and then they had a son, and a son. So he became attached to the son also. After some time, wife dies, and the son also grows up, and he gets married, and they have a grandson. So this man feeling that attachment, bonding, he wanted to so bonded too much with this grandson. So when he got attached to this grandson, he was feeling, oh, my life is a bliss now. I have got everything what I wanted. So, but suddenly the son comes and says, Appa, I have got a job in USA. So me, my wife and my son, we are all going to USA. That day he totally broke down and he thought he'll commit suicide or something. So with the anger, what he does, he sees his his purse, and he sees grandson, son, mother, wife, grandson, son, and his wife picture there. He just throws it off. He says, "No more. I'm going to get." Then he sees that his parents are no more. He says, "Why have I kept all this?" Then he throws his grandparents' photos, and finally he sees there is only Krishna there. So Guru Ayappan is the only person who is going to be there forever. All the rest are impermanent attachments, bondings. So put yourself into this, to Krishna, put your whole self and surrender to him and be a happy person. So this is what I would say. And just a small quote from Bhaja Govindam. Satsangatve nisangatvam nisangatve nirmohatvam nirmohatva nishchalatatvam nishchalatatve jivan mukti. Thank you, Mama. Thank you very much. Good explanation, good stories and all that. Now, Sita. Namaskaram, Mama, and namaskaram to all the elders in the group. So I will start with, before the knowledge, I would like to talk a little bit about Kshetra and Kshetrajna. 5 minutes. Huh? Only 5 minutes. 5 minutes, okay. Yeah. Okay. Chapter 13 to chapter 18 deals with Jnana Yoga. In chapter 12, 7th sloka, Lord Krishna has promised to save his devotees from the life cycle of birth and death. From chapter 13 to 18, Lord Krishna is fulfilling the promises by supplying the philosophical knowledge necessary to extricate oneself from the material entanglement. So, this jnana given by Lord Krishna will help us to detach from Maya and help in devoting to Krishna. So, Krishna is a super knower of the field of all living creatures. He is all pervading and sits in the heart of every living being. He is Paramatma, the Supreme Soul. From chapter 13, verses 8 to 12, deals with knowledge, the 20 qualities of Jnani. Lord Krishna describes 20 qualities that constitute the knowledge and are essential for spiritual advancement. So some of the qualities which I feel I can continue applying in life as a student of Bhagavad Gita. One is humility. Sri Ramana Maharishi linked humility directly to the process of self-realization. He taught that by cultivating humility, one can gradually dissolve the ego, the source of suffering and illusion, and realize the true self. So we have to be humble, kind, compassionate, not only in words and action, but also in our thoughts. Second is service of the Guru, respecting and serving a true spiritual teacher who can guide one towards self-realization. I feel blessed and sincere thanks to all the thoughtful efforts of both the Gurus, Ramanathan Mama and Natarajan Mama, for initiating all of us in Bhagavad Gita to attend, study and contemplate. Then the third point, constant and exclusive devotion towards cultivating unwavering love and devotion to the Supreme Lord. Lord Krishna has stated in chapter 9, 22nd verse in Bhagavad Gita,
Ananya Chinta Yantomam Yejana Paryupasate Tesham Nityabhiyuktanam Yoga Kshemam Mahamyam. Like a mother who can never think of deserting a newborn baby who is entirely dependent upon her, here God offers motherly assurance to souls who surrender completely to Him. If we act from our independent will, thinking that we are the doers of our actions and depends on our own abilities, God does not bestow His grace. He merely notes our karmas and gives the result. If we offer ourselves exclusively to Him, Mamekam Sharanam Braja, God bestows His complete grace and takes full responsibility by preserving what we have and providing what we lack. Bhagavan kitta nama sharanagati adanjanam. I have a small example to state. Last year, எங்க வீட்ல lift போட்டோம். It took almost 6 months. So we had kept that provision. March 16th நாங்க எங்க டிக்கெட்டை புக் பண்ணிருந்தோம் திருப்பி டெல்லி வரதுக்கு. So what happened? But I very much wanted to have a puja at our house. So நான் வந்து civil work, then the technical people எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அது வந்து கடைசி வரைக்கும் தள்ளி போட்டுட்டே போச்சு. So what I did, I went to the temple in Nana Nani complex. I just prayed to Krishna, Bhagavane, நீதான் வந்து எங்க வீட்டுல நாராயணியம் பண்ணி கொடுக்கணும். எனக்கு தெரியாது நீங்க எப்படி பண்ணி கொடுப்பேன், எப்படி காரியம் முடியும்னு. நீங்க தான் வந்து எங்க வீட்டுல வந்து பண்ணி கொடுக்கணும். And on 28th of February, the civil people left. And on 5th March, we had a fantastic Narayanam at our house. So that is what I felt that Bhagavan கிட்ட நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா எல்லாமே ரொம்ப நல்லதா நடக்கும். Thank you, Mama. Yes, thank you, ma'am. Loud is with you. Now, Sundar Srinivasan. Shri Gurubhyo Namaha. Namaskaram Guruji. Thanks for the opportunity for me to share my understandings. So, last few sessions we saw that there were 20 values that Guruji, both the Gurujis had given us, explained us. Though Bhagavan Krishna has given us 20 values in chapter 13 for a sadhaka to achieve Atma Jnanam, with deep humility, I would like to share my understanding of just 5 virtues out of the 20. And I have ordered it according to my humble opinion. The first value which I would like to share is Acharyopasana. This, I think, is the most important thing that any sadhaka should imbibe. Because as for a sadhaka like me, on the pursuit of Brahmajnanam, the first and foremost necessity is to find an Acharya who can teach me in a very systematic and traditional way with the relevant bhashyams and the deep meanings of each of those verses for a considerable period of time. Which means when I say considerable, it could run into several years. Only then the essence of the entire teachings can get into us. And after finding this Guru, one has to surrender. First, surrender with the Shraddha and Bhakti towards the Guru, which is the foremost quality for a sadhaka. And I would say that worshipping the Guru, considering him as a God, and service to the Guru is the most important virtue that Krishna says. And this is what I understand when Krishna says that Acharyopasana. So Acharya, service to Acharya, considering him as God, with humility, Shraddha and Bhakti. If we approach and we are able to learn from the Guru, that is really going to help us in getting transformed. The next value I would like to share is that Amanitvam, humility. This is the most important thing when we approach, especially a Guru, leave alone others. I would say that humility towards everybody is very essential, even if it is an animal or a man or a woman. And what I understand by Amanitvam is that being unassuming and not giving too much attention to the self. We should always approach the Guru with great Amanitvam. Without humility, Bhakti is not possible, as Guruji had said. And without Bhakti, Atma Jnanam is impossible. The next point I would like to share is Nitya Adhyatmam. To realize the self or the Atman, it requires
a systematic and consistent study of the Vedantic scriptures under a traditional guru for a considerable period of time. This is realized through Vedantic inquiry and not through any other ritual or effort, our own efforts. So it is possible only with the guidance of a guru, and with Vedantic inquiry we need to inquire, and for this the what the scriptures say and the guru say is that we need to follow this process of Shravana, Manana and Nididhyasanam. Any Vedantic information is a waste if it does not result in the transformation of the individual from say Jiva Bhava to Brahma Bhava. The next value which I would like to talk is about asaktihi, the detachments from sense objects and mental dispassion. After getting a guru and after having following the value of Nitya Adhyatmam, like what Acharya also says in Sadhana Panchakam, Vedo Nityama Dhiyatam. So the study of the scriptures has to be in a regular daily basis, not that okay, one day the whole day I sit and study the scriptures and after that I forget for a week and then again start. No, it has to be done on a daily basis. That's why it says Nitya Adhyatmam. So when in terms of asakti, the detachments of sense objects and mental dispassion, we need to develop a dispassion mentally. This prepares the mind for jnana, and it is applied to the mind and the sense organs. It frees us from entanglement and gives us peace of mind. The last point I would like to share is that Indriyartheshu Vairagyam. So on the one who is on the path of the spiritual pursuit, this is the most important, because this is where our mind tends to waver. It tends to go in the wrong path. That is, we need to develop dispassion towards the sense objects. Developing this virtue, that is Indriyartheshu Vairagyam, that Vairagyam will help a sadhaka to get out of the grip of the worldly pull. And Vairagyam is cultivated with Viveka, the discriminative knowledge, the intellectual capacity to distinguish Nitya Anitya, or Atma Anatma, or Satya Mithya. So with this intellectual capacity, using the buddhi, the intellect, one should be able to discriminate between bhoga and dukkha and be able to see the dosha in bhoga. So with this discriminative knowledge, we should develop vairagyam. So all this, the sense organs are directed by the sense objects, and the sense objects are controlling us. Dwelling on the thought of the sense objects always leads us to addiction. So vairagya is not to get attracted towards bhoga. So with these points, we should make we try to make a humble beginning towards our pursuit for the spiritual knowledge under the guidance of Guruji. So thank you very much, Guruji. Thanks for giving this opportunity, and thanks for leading us into the spiritual path. Hari Om. Thank you very much, Sundar Srinivasan. Now, Mr. Moni. எல்லாருக்கும் நமஸ்காரம். கேக்குறதா? கேக்குறதா? இப்போ எல்லாருமே ரொம்ப டீட்டெயில்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னாக்க, ஒரு நல்ல ஒரு சத்சங்கம். நீங்க எந்த பர்பஸோட இந்த கீதா இது நடத்தினோ அது அழகா எல்லாரும் நல்லா மனசிலாக்கிட்டு இருக்கா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப மீரா சாஸ்திரா மேடம் ஆகட்டும், லாஸ்ட் சுந்தர் சார் ஆகட்டும், இப்ப பேசினதுல இருந்தே அவ நல்ல காரியங்களை சரியா புரிஞ்சுட்டு இருக்கா. உங்களோட அந்த எஃபர்ட் நல்லா ரீச் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். இப்ப அவ 20 விர்ச்சுஸ் பத்தி பேசினேன். நீங்க அந்த 20 விர்ச்சுஸ்ல எல்லாம் ரொம்ப டீடைல்டா சொன்ன. வைராகியத்தை பத்தி, அமானித்துவம், சிம்பிளிசிட்டி எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நான் இப்போ டைம் இல்லாதனால ஒரே ஒண்ணு மட்டும் பற்றி சொல்றேன். த லாஸ்ட் ஒன், தத்துவஞான அர்த்த தர்சனம். தத்துவஞான அர்த்த தர்சனம் வேற ஒன்றும் இல்லை, செல்ஃப் என்கொயரி. நான் ஆறு, எங்க இருந்து வந்தேன், ஏன் பிறந்திருக்கேன், எவ்வளவு நாள் இருப்பேன், நான் பிறக்கிறதுக்கு முன்னால எங்க இருந்தேன், டெத்துக்கு அப்புறம் எங்க போவேன், ஏன் எனக்கு சுகதுக்கங்கள் வந்து போறது, இந்த ஜென்மம் எடுக்கிறது காரணம் என்ன, இந்த மாதிரி காரணங்கள் தான் தத்துவஞான அர்த்த தர்ஷனம்னு பேரு. நம்ம ஆவணியா ஊட்டம் பண்ணும்போது பார்த்தோம்னா முதல்ல அது அனாதி அவித்யா வாசனையா
விசித்திராவி கர்ம கதிபிகி விசித்திராசு, அப்புறம் யோனிஷு புனப்புனக ஜனித்வா அப்படி வரும். இந்த மகாசங்கல்பத்தில் வரும். ஏகப்பட்ட ஜென்மங்கள் எடுத்து, எண்ணில் அடங்காத ஜென்மங்கள், புழு பூச்சி பறவை அனிமல் அதெல்லாம் எடுத்து ஏனாபி புண்ணிய கர்மேன மானுஷ ஜென்மம். மானுஷ ஜென்மம் கிடைக்கிறது ரொம்ப ரேர், ரொம்ப பெரிய ஒரு பாக்கியம். நமக்கு எல்லாருக்கும் மனுஷ ஜென்மம் கிடைச்சிருக்கு. அப்போ இந்த மனுஷ ஜென்மம் ஈஸியா கிடைக்கல. ஏகப்பட்ட ஜென்மங்கள் எடுத்து அலைஞ்சு திரிஞ்சு பிறக்கிறது சாகிறது, புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சைனம் சொன்ன மாதிரி அம்மாவோட வயிற்றுக்குள்ள 40 வாரம் தலைவிழா இருந்து அப்படி ஏகப்பட்ட ஜென்மங்கள் எடுத்து வந்துட்டு இப்ப இது வந்திருக்கு. அந்த ஜென்மங்கள்ல ஒவ்வொருத்த ஜென்மங்கள் நமக்கு கிடைச்ச அறிவு பக்குவதை மெச்சூரிட்டினால நமக்கு பகவத்கீதை பற்றி படிக்கணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்ங்கிற ஒரு இது வரத்துக்கே காரணம் நம்ம செய்ய புண்ணியம் தான். இல்லாட்ட வராது, இதுக்கு இன்ட்ரெஸ்டே வராது, பகவத்கீதை இன்ட்ரெஸ்டே வராது. இல்லாட்ட இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம், நல்ல காரியம். அதான் தத்துவஞானம். நான் என்னத்தினால எனக்கு காரியம், நான் என்னோட உண்மையான சுரூபம் என்னது, என்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்னது. எனக்கு ஒரு பேர் இருக்கு, எனக்கு ஒரு பாடி இருக்கு, பாடிக்கு டேட் ஆஃப் பர்த் இருக்கு, ஹைட்டு வெயிட் கம்ப்ளெக்ஷன் அப்புறம் எல்லாம் இருக்கு. ஆனா நான் உண்மையிலே பாடி தான். ஆனா ஆம் ஐ த பாடி ஆர் சம்திங் மோர் தேன் த பாடி? இது நம்ம ஆலோசிக்க வேண்டியிருக்காங்க. பாடி சேஞ்சஸ் வருது. பால்யே வயசி கௌமாரே யௌவனே வார்த்தகேன்னு சரீரம் ஓரோ ஸ்டேஜா கடந்து எல்லாத்துக்கும் நான் சாட்சியா இருக்கேன். நான் சாட்சியா இருக்கும்போது சரீரத்துல மாற்றங்கள் எனக்கு மாற்றம் வரல, நான் அப்படித்தான் இருக்கேன். எது இருக்கல, எது வரை முன்னாரோட அனுபவங்கள்லாம் வச்சு பார்த்தா எதுக்கு இல்லாம சிரிச்சிருப்போம், எதுக்கு இல்லாம அழுதுருப்போம், எதெல்லாம் வச்சு துக்கிச்சிருப்போம். இப்ப பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே தோணுறது. அப்போ வாஸ்தவத்துல என்ன நடக்கிறது, நான் எவ்வளவு நாள் இருப்பேன், நான் என்ன செய்யணும், எனக்கு உண்மையான பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும். ஒரு சொன்ன மாதிரி போகம் 5 இந்திரியங்கள் வழி கிடைக்கிற சந்தோஷம் நிறைய இருக்கு. வரது போடுறது கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஒண்ணுமே சாஸ்வதமா நிலையா நிற்காது. இப்போ சாஸ்வதமான சந்தோஷத்துக்கு என்ன பண்ணணும்னு ஆலோசிக்கும் போது, நான் ஆறுங்கிறது ஆலோசிக்கும் போது நமக்கு 2 டைமென்ஷன் இருக்கு. ஒன்னு பாடி, ஒன்னு சோல். அகம் சரீரம் ஒன்னு இப்ப நினைச்சுட்டு இருக்கோம். அது ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங், அது ஒரு டெல்யூஷன். அதுக்கு காரணம் நம்மளோட அந்த பூர்வ ஜென்ம வாசனை, பூர்வ ஜென்ம கர்மாவோட வாசனையினால அந்த ஜென்மம் அப்படி நம்ம வந்து சரீரம் நினைச்சு. ஆனா நம்ம சரீரம் இல்லை, அகம் ஆத்மா, அகம் பிரம்மாஸ்மி சிவோகம் தத்வஜானம் என்ன சொல்வா, சிவோகம் அகம் பிரம்மாஸ்மி ஏகம் ஏவம் அத்விதீயம் பிரம்ம ஈஷாவாசியம் இதம் சர்வம். ஒண்ணுதான் இருக்கு, நிறைய இல்லை. இப்ப இந்த லோகம்ங்கிறது மைண்டோட ப்ரொஜெக்ஷன். மைண்டு வந்து நம்ம ஜாகிரத அவஸ்தையில இருக்கும்போது ப்ரொஜெக்ட் பண்ணி ஒரு லோகத்தை உண்டாக்கி, அது அனித்தியம் மாத்திரமல்ல, அது பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யான்னு ஒரு உபனிஷத்து. மித்தியான இந்த லோகத்தை லோகமாக வரலை, நம்ம உண்டாக்கின லோகம். நம்மளே அந்த அதுல வந்து ஒரு பாடியுமாயிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டு அகம் சரீரம் நினைச்சுட்டு இவ்வளவு நாள் இருந்தோ திரும்பி ஜென்மம் எடுத்துட்டே இருக்கும். இதுக்கு இறுதி வரணுமானா ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் சரீரம் அல்ல, நான் ஆத்மா. எனக்கு இந்த சரீரத்துக்கு சுக துக்கங்கள் என்ன, சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் குணம் தோஷம் பாவம் புண்ணியம் நல்லது கெட்டது வெற்றி தோல்வி இதெல்லாம் எனக்கு சம்பந்தமே இல்லை. எனக்கு அதனால டோட்டலி அன்அஃபெக்டட். I am of the nature of pure eternal consciousness. In my presence the world appears. With my 5 senses I experience the world. None of the things happening in the world will affect me. இது தெரிஞ்சிருந்தானா லைஃப் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். எப்போ வேணா என்ன வேணா நடந்துக்கட்டும், கவலை இல்லை. நமக்கு வந்து அகம் ஆத்மா அங்க தெரியும் போது இந்த 20 குவாலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலா வந்துடும். எளிமை வந்துடும், எல்லாமே வந்துடும். சக்கல கோட்டம் வைராக்கியம் வந்துடும். உன்னத்துல ஆசை. காஞ்சி பெரியவர் சொல்லியிருக்கிறது, அனந்த பரம்பரைக்கு ஆணிவேராய் அமைவது ஆசை. ஆசை ஒன்ன கட் பண்ணிட்டேன்னா இந்த 20 குவாலிட்டியும் வந்துடும். அவ்வளவு டேஞ்சரஸா இருக்கு இந்த ஆசை. அதுல இருந்து தான் தொடங்குறது. நம்ம ஜென்மம் அடுத்தது ஆசைன்னா இருக்கு. அப்போ இந்த 20 குவாலிட்டிஸும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுட்டா நான் சரீரம் அல்ல. நமக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் இருக்கு. பியாண்ட் த பாடி, டிரான்செண்டிங் த பாடி, வி ஹேவ் அன் எக்ஸிஸ்ட். சரீரம் இல்லாட்டது நான் எக்ஸிஸ்ட் பண்ணுவேன். ஐ வில் பி தேர். டீப் ஸ்லீப்ல சரீரம் இல்லை, ஐ ஆம் எக்ஸிஸ்டிங். ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். 5 இந்திரியங்கள் இல்லை, ஒரு விதமான வஸ்துக்களும் இல்லை, சாப்பாடோ வீப்பாடோ ஒன்றும் இல்லை. ஆனா நான் சௌக்கியமா இருக்கேன். அது மாதிரி இருக்க முடியும். சரீரம் வந்து டிரான்சிட்டரி, அது கொஞ்ச நாள் இருக்கும். இந்த 5 ஸ்டேஜுக்கும் பால்யம் கௌமாரம் வயசு வார்த்தக்கியம் வந்து அது ஒரு நாளைக்கு போகும். அதுக்கப்புறம் நான் இருப்பேன். இனி ஒரு சரீரம் எடுக்கணுமா வேண்டாமா, அது சரி எடுத்தா திரும்பி எடுத்துட்டே இருக்கலாம், எண்ணற்ற பொருள் எடுத்துட்டே இருக்கலாம். அது பகவானோட நிச்சயம். நமக்கு ஞானம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருத்தானா, அதான் தத்துவார்த்த ஞானம் போதும். இப்போ ஞானம் வந்துருத்தானா
அவன் வந்து செல்ஃப் ரியலைசேஷன் வேறு, அது வந்துட்டானே அப்புறம் அவனுக்கு பிறப்பு இல்லை, சரீரம் இல்லை, அவன் நிரந்தரமான சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு இருப்பான். இதுக்கு தான் இந்த 20 விர்ச்சுஸுமே இந்த 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 ஸ்டேஜ் அடையிறதுக்கு தான். அது எந்த ஜென்மத்துல கிடைக்கும் நமக்கு சொல்ல முடியாது, நம்மளோட கண்ட்ரோல்ல இல்லை, அது பகவானோட இதுல தான் இருக்கு. ஆனா ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம்னாக்க, ஒரு மூவ் நடத்தினோம்னாக்க அது நிச்சயமா அது பலன் தரும். சிலப்போ அடுத்த ஜென்மமா இருக்கலாம், சிலப்போ அதுக்கடுத்த ஜென்மமா இருக்கலாம், சிலப்போ இந்த ஜென்மத்திலே இருக்கலாம். நிச்சயமா ஒரு மோட்சம், முக்தி, கைவல்யம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஆத்ம சாட்சா்காரம், பிரம்ம சாட்சா்காரம், ஈஸ்வர சாட்சா்காரம், ஜென்ம சாஃபல்யம், அதுதான் லைஃபோட அல்டிமேட் எய்ம்ங்கிறது. ஜென்ம சாட்சாத் ஈஸ்வர சாட்சா்காரம் தான். அது எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருமே எலிஜிபிள், எல்லாருமே ஆத்மா தான். அது கூடுதல் குறைவு, பெரியவன் சின்னவன், தாழ்ந்தவன் குறைஞ்சவன், படிச்சவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழைங்கிறது ஒன்றும் கிடையாது. அது பகவான் அனுக்கிரகம் எல்லாருக்கும் உண்டு. எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும். இங்க இருக்கிற 13 பேர் இருக்க, என்னை சேர்த்து 13 பேருமே இதுல புண்ணியாத்மாக்கள், நல்ல குணம், நல்ல புண்ணியம் செய்துட்டு இந்த ஒரு இனிஷியேட்டிவ், இந்த ஆன்லைன்ல கீதா கிளாஸ் அழகா நடத்துற, ரொம்ப நல்லா இருக்கு. இது எல்லாரோட மனசுல நல்ல ஒரு இம்பாக்ட் உண்டாக்கி எல்லாரும் க்ஷேமத்தை அடையணும்னு என்னோட நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமஸ்கார். Thank you, Mani. Very good. Let me share my thoughts. Before that, let me make my namaskaram to both the gurus for having introduced me to these classes. Because today I wish perhaps I should have read this Bhagavad Gita maybe 20 or 25 years back. Because the essence of Bhagavad Gita, which is being understood by me today, I realize perhaps it is necessary also to introduce it in classes of students in the class 10 and 11 as they are entering life, or as they are going to enter the life and face the world. Because today the situation which is available outside is very different from the time we lived. I personally feel that we were lucky not to have faced this sort of intense competition and stress which today's generation is feeling. For instance, I want to go back one chapter before, that is chapter 12. In chapter 12, Bhagavan is talking about Bhakti Yoga, because he says that Bhakti Yoga is one way of reaching me. But at the same time, he also warns that to follow Bhakti Yoga, you will have to be focused totally on me, which may be difficult for most of the people. Similarly, among the various virtues which have been listed by him in chapter 13, says the one thing which is the most critical aspect is doing action with no desire. He says doing actions with no desire might sound very simple, may make a lot of people feel that it is the easiest thing to do. But he is also warning us, saying that this is the most difficult thing to practice, because when we do actions, the concept of I, me, mine invariably invades our thinking. When we start thinking in terms of I, me, and mine, it becomes very difficult to do arpanam of our action without any desire, or leave to God the concept of result, because we are always looking at actions or performance with a desire in our mind. But the other thing which is, from my point of view, striking is that these 20 virtues which he is listing is fundamental to any religion. In other words, way back before any other religion came into force, whether it is Christianity or Judaism or whatever it is, the things which he has listed out as the virtues or the characters or traits which are desirable in a devotee, which he has listed out, is universally applicable for any religion. You don't have to be Hindu to be following these concepts or to be a real devotee. A real devotee who has all these traits, or at least follows 5 to 10 traits out of the 20 which has been listed out, will qualify as to be a devotee of any religion. Because surprisingly, he doesn't say anywhere that worshipping God is one of the necessary things. He is actually listing out the qualities which are necessary to be an ideal person or a good person.
And the concept of a good person is universal for all religions. So worshipping God is necessary. It is not that he is saying don't worship God. But these 20 traits or characters which he is listing out is so very common or so very important that it is possible to be a follower of any religion by essentially absorbing and following these traits and exhibiting in your everyday action. So what is essential is being a good person who wishes no one any ill will, who gives no grief to others, who treats blame and praise with equal attitude or equanimity, and is so clear in his thinking that what he says is, don't look at anybody else for finding contentment. Contentment cannot come from your parents. You will not get contentment from friends. You will not get contentment from any outside source. You will have to find contentment within yourself. For that something, no, because the contentment which you find within yourself is something which cannot be taken away from you. Then when I come to chapter 13, what I find is that when we are talking about in verse 2, that is the 13.2, he is saying that know me as the knower of the field in all fields. O Krishna, O Bharata, the knowledge of the field and its knowledge of its knower is what I consider true knowledge. What he is saying in short is that there is no difference between you and me. For instance, one of the major Mahavakyas which we have learned is Tattvamasi. Tattvamasi in short means you are that. That is to say, you are what I am. Or while you are a human being and I am a God, but the soul which you are carrying is the same as what is present. I am the soul, I am the person who is in you. Therefore, what he is saying is that the supreme soul which I am and your soul, there is no difference. Why I am trying to say this is that the most important criteria of reading or understanding Bhagavad Gita is to find peace and contentment within yourself. To find peace and contentment, while he has listed out those 20 characters and traits, basically we have to change ourselves and we have to find out from within ourselves a level of happiness which nobody can give to us or nobody can take away from us. So I am of the view that the concept Tattvamasi, which has been finally, or at least my understanding of chapter 7 is, the crux of the entire teaching is with regard to you are me or I am you. There is no difference between you and me. That is the basic concept and that is my understanding. And that understanding I have developed only after joining the classes which is conducted by both the gurus, and I am thankful and I wish to submit my regards to both the acharyas. Thank you. Thank you, Ramchandra. Now, because of the time factor, next session, next Thursday, Sri Natarajan will give his concluding remark on these 20 points, and then we start the next sloka onwards, 13th sloka onwards. And if in between, if Ayyappan wants to talk, he can also start the talk next session, and then we continue with Sri Natarajan's concluding remarks. Om Purnamada Purnamidam Purnaat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnameva Vasishyate Hari Om Sri Gurubhyo Namaha Hari Om. It was a very interesting session for the last 1.5 sessions, and everybody has participated.
And I'm very, very happy, as Moni said, that keen learning, attentive learning, we are almost like Arjuna now. Maybe we are nearing the 18th chapter, where he says, Natto mohas murdat latva Totpasadas maya chuda idosmi gasa sandehaha karishye vachanam tava. So this was the concluding remark of Arjuna, that I am very satisfied. I will do whatever you want. I can even fight more than a dozen Kurukshetra wars. So I, as an elder member, I bless all of you. Please continue attending and try to understand whatever is possible, because every small understanding will go a long way to achieve our objective. We want liberation from this life. So that is the most important aspect of this. With that, we conclude our today's session. So next session will be next Thursday. Okay, Mama. Purnamada, Purnamidam, Purnat, Purnamudachyate, Purnasya, Purnadaya, Purnameda, Ushitya, Hari Om, Shri Gurubhyo Namaha, Hari Om. Thank you, Thank you, Mama. Mama, both the mamas. Thank you, Thank Mama. you. Actually, Thank you, all Thank the you, Mama. listeners. Thank you for listening also. Thank you. Thank you. Thank you, Mama. Thank you. Thank you. Thank you, Mama. Thank you. Hari Om Guruji, Hari Om. Hari Om. Hari Om. Mama.